वीरलक्ष्मी नमः स्वाहा ओम आरोग्यलक्ष्मी नमः स्वाहा ओम सौभाग्यमंगल महालक्ष्मी नमः स्वाहा ओम वीरलक्ष्मी नमः स्वाहा ओम विजयलक्ष्मी नमः स्वाहा ओम सौभाग्य अन्नपूर्णी महालक्ष्मी नमः स्वाहा அடுத்ததாக இதெல்லாம் ஆண்டு அனுபவிக்கிறதுக்கு ஆயுள் இருக்கணும். நீண்ட ஆயுளும் நோயில்லாத வாழ்க்கையை நமக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு சனீஸ்வர பகவான் வேண்டிக்கிறோம். மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் அவருடைய அனுகிரகத்தினாலே அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நீண்ட ஆயுள் இருக்கணும்னு சொல்லிட்டு அவரையும் எல்லை தெய்வங்களையும் கிராம தெய்வங்களையும் வேண்டிக்கிறோம். நம்ம அந்தந்த ஊர்ல நம்மளுடைய மூதாதையர்கள் ஒரு 4 தலைமுறை 5 தலைமுறைக்கு முன்னாடி பார்த்தோம்னா அந்தந்த இடத்துல இருக்கும். அவங்க தலைமுறையாக ஒரு சுவாமியை பூஜை பண்ணியிருப்பாங்க. அந்த நம்ம இருக்கிற இருப்பிடத்துக்கு பக்கத்திலேயே ஒன்றும் விவசாயம் இல்லை வியாபாரம் உத்தியோகம் ஏதாவது பண்ணுவோம். அது பக்கத்துலேயே ஒரு சுவாமி இருப்பாங்க. நம்ம வீடு இருக்கும். அந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே அக்ரஹாரம் இருக்கிறதோ இல்லை தொகுப்பு வீடுகளாக இருக்கிறதோ ஒரு கட்டு இந்த தெருவில் நுழைஞ்சி வீட்டுக்குள்ளே போனோம்னாக்கா அடுத்த தெருவிலையாக வெளில வந்துடலாம். அப்படியாக 3 கட்டு வீடு 5 கட்டு வீடு அப்படியாக இந்த வாழ்க்கை முறை மாறி உத்தியோகத்தினாலேயோ வியாபாரத்தினாலேயோ வேலையினாலேயோ ஊரை வந்து நாடு விட்டு நாடு வந்து நம்ம செயல்படுறோம். இருந்தாலும் அந்த சுவாமியோட அனுகிரகம் தேவைன்னு சொல்லிட்டு முக்கியமான தருணங்களை அவங்களை ஞாபகம் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு மண்டபப்படி பண்ணுறதோ இல்லை மண்டபப்படிக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு பங்களிப்பு செய்வதோ உடல்களுக்கு கொடுப்பதோ இல்லை அந்த சுவாமிக்கு பேர் கொண்ட தெய்வத்தை வீட்டு பக்கத்திலே ஒரு இடத்துல வச்சுக்கிறதோ கற்பக விநாயகர் இல்லைனாலும் கற்பக விநாயகர்னு ஒரு சுவாமிக்கு பூஜை பண்ணுறதுக்கு ஒரு பக்கத்தில் ஒரு ஏதாவது ஒரு இடத்துல ஏற்பாடு செய்து சபரிமலைக்கு போக முடியலையா பக்கத்தே ஏதாவது ஒரு சுவாமி ராஜா அண்ணாமலைபுரமோ இல்லை ஏதாவது ஒரு இடத்துல வச்சு அந்த மாதிரியே ஒரு திட்டா பூஜை செய்யக்கூடிய சான்றிதழோட கொண்டாடும். அப்படியாக இறைவனை கொண்டாடுவதற்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தை முயற்சி செய்துக்கிட்டே இருக்கும். திருப்பதிக்கு போக முடியா பக்கத்திலே வெங்கடேஸ்வர சுவாமி அப்படின்னு அதனால ஒரு சிம்பாலிக்கா எடுத்து வைத்து தான் நம்ம பூஜை ரூம். அந்த பூஜை ரூம்ல இந்த விநாயகர் பார்க்கும்போது நம்ம கற்பக விநாயகர் ஞாபகம் வரணும், கால விநாயகர் ஞாபகம் வரணும். அப்படியாக நம்மளுடைய பயிற்சி செய்து நம்முடைய ஆத்மார்த்தமாக நம்ம பிரார்த்தனை செலுத்துறோம். அந்த ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை வேண்டிக்கிறோம். எல்லை தெய்வங்களை வேண்டிக்கிறோம். காக பூஜாய வித்மஹே கர்காஸ்தாய தீமஹி தன்னோஹம் மந்த பிரச்சோதயாத் நமः ஸ்வாஹா அதிதேவதானாம் தர்மசாஸ்திரே நமः ஸ்வாஹா பூஜனானந்தானந்தா தர்மபூதயாத் பூலிகே சாமி சத்யச்ச மகாபாரோ சாஸ்திரே திவ்யம் நமோ நமः ஸ்வாஹா